ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிகமபால அபிஷேகா கடந்த வாரம் திவினேஷ் கூட பாட்டு பாடினது செம்ம ஃபேண்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே அட்டகாசமாக பாடியிருந்தாங்க. செம்ம வைபாக இருந்துச்சு. ரசிகர்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட் தான் அப்படின்னே சொல்லலாம். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது, இந்த பாட்டை தான் சூஸ் பண்ணி ரெண்டு பேருமே வேறு லெவலில் பாடினாங்க. ரெண்டு ஸ்டார் சிங்கர்ஸ் ஒன்றா நின்று பாடினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. அபிஷேகா செம்ம எக்ஸ்பிரஷனை கொடுத்து பாடியிருந்தாங்க. திவினேஷுக்கு ஈக்குவலாகவே அபிஷேகா பாடினாங்க அப்படின்னு ஜட்ஜஸே சொல்லி சூப்பராக பாராட்டியிருந்தாங்க. இந்த பாட்டு ரொம்ப கஷ்டமான பாட்டு. இந்த சின்ன வயசில் நீங்கள் இந்த பாட்டை எடுத்துகிட்டு பாடுறீங்க அப்படிங்கிறதே பாராட்ட வேண்டிய விஷயம். அதுலேயும் அந்த நோட்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக பாடுறீங்க. திவினேஷ், நீ சாதாரணமாக பாடுற இந்த பாட்டு கஷ்டமான பாட்டு. நீ ரொம்ப சாதாரணமாக எனர்ஜெட்டிக்காக இந்த பாட்டை பாடுற, அதுதான் உங்ககிட்ட பிடிச்சது. ரொம்ப அட்டகாசமாக பாடியிருந்த அப்படின்னு சூப்பராக பாராட்டியிருந்தாங்க ரெண்டு பேரையுமே. அதை தொடர்ந்து ஜட்ஜஸ் ஸ்ரீனி சாரு ஸ்டேஜுக்கே இந்த ரெண்டு ஸ்டார் ஃபியூச்சர் சிங்கர்ஸுங்களை பாராட்டி கோல்டு காயினை அபிஷேகா கையில் பரிசாக கொடுத்தாங்க. அப்புறம் செங்கோலை கையில் கொடுத்து அபிஷேகாவை கௌரவிச்சிருந்தாங்க. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக தரவாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. சரிகமப்பா அரங்கத்தில் இருந்த எல்லாருமே இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து செம்ம கூஸ்பம் ஆகிட்டாங்க. அபிஷேகாவோட ரசிகர்கள், திவினேஷோட ரசிகர்களுக்கு இது பட்டாசாக இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.